அவர் சொல்றாரு, அதாவது நான் போய் ஆய்வு செஞ்சேன்னு சொல்றாரு. தோழர்களே, இந்த சாலையில் இருக்கின்ற பொதுமக்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனியுங்கள். அவர் நேரடியா போய் ஆய்வு செஞ்சு இங்கதான் அந்த தீபம் ஏற்றுவதற்கான விளக்கு தூண் இருக்குன்றாரு. ஆனா நம்ம அரசு, தமிழ்நாடு அரசு அது நீண்ட காலமா சொல்லுது, அந்த இடம் ஒரு மைல்கல் என்று சொல்லுகின்றது. ஆனா நான் போய் ஆய்வு செஞ்சேன்றாரு. நான் அதை ஆய்வு செஞ்சது அடிப்படையில் தீர்ப்பை சொல்றேன்றாரு. நான் ஜி.ஆர். சாமிநாதனுக்கு வைக்கக்கூடிய கேள்வி, நீங்கள் எல்லாவற்றையும் ஆய்வு செய்துதான் தீர்ப்பு வழங்குறீங்களா? கரூரில் பார்ப்பனர் சாப்பிட்டு போட்ட இலைகள் பார்ப்பனர் அல்லாத இந்துக்கள் உருளலாம் சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு வழங்குனீங்களா இல்லையா? அப்ப நீங்க அந்த இலையில உருண்டெடுத்தா போய் தீர்ப்பு சொன்னீங்களா? எச்சிலையில உருண்டுதான் நீங்க தீர்ப்பு சொன்னீங்களா? என்ன மாதிரியான ஒரு அயோக்கியன் இந்த நாட்டிலே நீதிபதியாக இருப்பது என்பது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. இப்படி ஜி.ஆர். சாமிநாதன் ஒரு பக்கம், இந்த பக்கம் ஆர்.என். ரவி போன்றவர்கள் பார்ப்பனியத்தை கட்டமைப்பது, ஒரே நாடு ஒரே மொழி, இந்து நாடு இந்து ராஷ்டிரம், இதை கட்டமைப்பதற்காக அவர்கள் படாத பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்காக பாரதியாரெல்லாம் இன்னைக்கு தூக்கிட்டு பல்லக்கில் சுமக்கிறாங்க.